அன்பு வாழ் கீரல் சமூக தொலைக்காட்சி நேசநெஞ்சங்கள் அனைவருக்கும் அன்பு சலாம். அன்பு தமிழின் இனிய நல் வணக்கங்கள். இன்று காலை வேளையிலே 2025 12ஆம் மாதம் 28ஆம் தேதி, கடந்த 21ஆம் தேதி 12ஆம் மாதம் 2025 இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற மிக முக்கியமான இந்த வீதி பற்றிய காட்சிப்படுத்தலை சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக, இதற்கு தீர்வு கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் காட்சிப்படுத்தி இருந்தோம். அதற்கு எங்களுக்கு ஒரு சிறிய விடை கிடைத்திருக்கிறது. தற்காலிகமாக இந்த பாதை சீர் செய்யப்பட்டிருக்கிறது. அவற்றை காண்பிப்பதற்காக நாங்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றோம். உண்மையிலே இந்த வீதி அபிவிருத்தி திணைக்களத்துக்கு பொறுப்பான ஒரு வீதியாக இருக்கிறது. குறிப்பாக களியோடை ஆற்றின் அருகாமையிலே ஒளிவில் பிரதான வீதியில இருந்து அஷ்ரம் நகர் ஊடாக ஜிகேவாபி ஊடாக அம்பாறை நகருக்கு செல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு வீதியாக இந்த வீதி இருக்கிறது. இந்த வீதி கடந்த 3 முறை வெள்ள அனர்த்தத்தினால் பாதிப்பு அடைந்தது என்பது எல்லோருக்குமே தெரிந்த விடயம். பல மாதங்களாக இந்த வீதியால் யாரும் பயணிக்க முடியாத ஒரு சூழ்நிலையே இருந்தது. தற்பொழுது இந்த காட்சிப்படுத்தலோடு மாத்திரமல்லாமல் எங்களுடைய பிரதேசத்தினுடைய அமைப்பாளர் சத்தார் ஆசிரியர் அவர்கள் மிக துரிதமாக இதற்கு நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார். கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் ஆதம்பாவா அவர்கள் இதற்கான முயற்சியிலே இறங்கி தற்காலிகமாக ஃப்ளட் டேமேஜ் அலோகேஷன் நிதி ஒதுக்கீட்டிலே இந்த வீதியை செப்பனிட்டிருக்கின்றார்கள். நாங்கள் இப்பொழுது உங்களோட பேசிக் கொண்டிருக்கின்ற வேளையிலே வானில் இருந்து மழை பொழிகிறது. அதிகமான மழை வீழ்ச்சி காலமாக இந்த பிரதேசத்திலே விவசாயிகள் அலுவற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே விவசாயிகள் சம்பந்தமாகவும் நாங்கள் பேசியிருந்தோம். இலங்கை நம் தாய் திருநாட்டுடைய அதி மேன்மிகு ஜனாதிபதி அருண்குமார் திசாநாயக்கா தலைமையிலான இந்த அரசாங்கம் மிக சிறப்பான முறையிலே விவசாய அமைச்சர் இந்த பிரதேசத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை, விவசாயிகளோட பிரச்சனைகளை எங்களுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அபுபக்கர் ஆதம்பாவா அவர்கள் தெரியப்படுத்தியதூடாக இந்த விவசாயிகளுக்கு, குறிப்பாக நான் நிற்கின்ற வலது இடது என்னுடைய கரங்களுக்கு இருக்கின்ற பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள் அழிவுற்ற காட்சியை இப்பொழுது நாங்கள் உங்களுக்காக காண்பித்தோம். இன்றும் காண்பித்துக் கொண்டிருக்கின்றோம். இவற்றுக்கு கூட உடனடியாக தீர்வு கிடைத்திருக்கிறது. ஒரு ஏக்கருக்கு 60,000 ரூபாய் வரையிலே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அவர்களுடைய கணக்கிலக்கத்துக்கு நேற்று முதல் வைப்பில் இடப்பட்டிருக்கின்ற அந்த நல்ல செய்தியை கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த வீதியை இந்த அளவுக்கு தற்காலிகமாக செய்து தந்தமைக்காக அபுபக்கர் ஆதம்பாவா அவர்கள், எங்களுடைய பிரதேசத்தினுடைய கரையோர பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி குழு தலைவர், குறிப்பாக இந்த பிராந்திய மக்களுடைய அபிலாசைகள் எண்ணங்களில் தன்னால் இயலுமான பணிகளை ஆற்றி வருகின்ற அபுபக்கர் ஆதம்பாவா அவர்களுக்கும், சத்தார் ஆசிரியர், குறிப்பாக வீதி அபிவிருத்தி நிறைவேற்றிய பொறியியலாளர் கல்முனை, அம்பாறை சிரேஷ்ட பொறியியலாளர், கிழக்கு மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களத்துடைய மேலதிக மாகாண பணிப்பாளர் அவர்களுக்கும் இந்த வேளையிலே எங்களுடைய கீரல் சமூக தொலைக்காட்சி நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறது. இந்த அளவிலே நாங்கள் உங்களிடமிருந்து விடைபெறப்போ, குறிப்பாக இந்த வீதியை இந்த அளவுக்கு செய்து தந்தமைக்கு தொலைக்காட்சி நன்றியோடு இருக்கிறது. மக்களும் நன்றியோடு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வீதியை எதிர்காலத்தில் சிறந்த ஒரு வீதியாக, சிறந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதனை செய்து தர வேண்டும் என்று உங்களிடம் கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி, வசலாம்.